பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வனாந்தரத்திலிருந்து உங்களை இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய நாட்டிலே, நம்முடைய மாநிலத்தில், இன்னும் சொல்ல போனால் எல்லா இடங்களிலும் மக்களுக்குள்ளே ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை பார்க்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. அதே போதை பொருட்களுக்கு அடிமையான கூட்டம் பெருகிக்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமை. 3 வயது குழந்தை, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அந்த பிள்ளைகளை கொண்டு போய் வெளியே பேசுவதற்கே, சொல்லுவதற்கே நமக்கே இருதயமெல்லாம் படபடக்கிறது. எங்கே பார்த்தாலும் வயதானவர்கள் தனிமையாக இருக்க முடியலை, பிள்ளைகள் தனியாக இருக்க முடியலை. இந்த பாதுகாப்பை பெற முடியாத சூழ்நிலையில் ஒருவேளை காவல்துறையாகட்டும், ஆட்சியாளராகட்டும், எல்லாருடைய கவனத்திலும் இது வரணும். இந்த பாலியல் வன்கொடுமை, போதை வசுகளை பயன்படுத்துகிறவர்கள் தடை பண்ணப்பட வேண்டும். போதை இல்லாத தமிழகமாக நம்முடைய மாநிலம் மாறணும். இதற்காகத்தான் நம்ம அதிகமாக விரும்புகிறோம். அதற்காக தேவனிடத்தில் நம்ம மன்றாடுகிறோம். பாருங்கள், இன்றைக்கி காலையில் ஒரு வசனத்தை கண்டேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, ஏசாயா 31:5 சொல்லுகிறது, அவர் பறந்து காக்கிற பட்சியை போல நம்ம எப்படி இருக்கிறார்னா, நம்ம மேலே ஆதரவாக இருக்கிறார். இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லைங்கிறது உண்மைதான். குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பெண் பிள்ளைகள் இந்த காதலுங்கிற வலையில் விழுந்து, அந்த காதலர்கள் கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளைகளை தன் கூட்டு நண்பர்களோடு சேர்ந்து அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செஞ்சிருந்தாங்க. இதுபோக நிறைய வீடுகளிலே கொள்ளை அடிக்கப்படுகிறது, திருட்டு சம்பவம் நடக்கிறது. இன்னும் அடாவடித்தனம். இன்றைக்கி சொல்லப்போனால் சாதாரண அவர்கள் மற்றவர்களை பயமுறுத்துகிறார்கள், ஆளுகை செய்கிறவர்களும் தவறு செய்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நமக்கு ஒரு பயம் ஏற்படுது. பெண் பிள்ளைகள் வச்சுருக்கிறோமே, என்ன செய்கிறது? வெளியே போனால் பிரச்சனை இல்லாமல் வரணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஆராதிக்கிற தெய்வம் ஒருத்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றால், அவர் பறந்து காக்கிற பட்சியை போல நம்ம மேலே ஆதரவாக இருக்கிறார். பயப்படாதீங்க. எங்கே போனாலும் ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளை அதை பாதுகாப்பதற்கு எப்போதுமே மேலே வட்டமிட்டு கொண்டே இருக்கும். தேவையான நேரம் அதுக்கு மேலே படுத்துக்கிடும், உணவு கொடுக்கும். மற்ற நேரங்களில் எங்கேயாவது இருந்து அதை கண்ணோக்கிக்கிட்டே இருக்கும். எங்கே இருந்தாவது அதுக்கு அந்த குஞ்சிக்கு ஆபத்து வரக்கூடாது, வந்தால் அதை எதிர்த்து தாக்க வேண்டும். அப்படி தான் அந்த உலகம், மாமிசம், பிசாசு இந்த உலகத்தில் நமக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உண்டாக்கினாலும் பறந்து காக்கிற பட்சியாக கர்த்தர் இருக்கிறார். பயப்படாதீர்கள். God bless you. God bless you. Amen.